மேலே இருக்கிற இந்த ஃபோர்ட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த ஃபோர்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் பெருசாக தெரியாது. கண்ணு கெட்டுற தூரத்தில் தானே இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது, பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். உண்மையை சொல்லணும்னா ரூட் கூட தெரியாமல், இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த என்ட்ரன்ஸ் தெரியாமல் நான் வந்து சுற்றி போயிருக்கிறேன். சுற்றி வேற ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, அங்கே போனேன். அது எதுக்காக அப்படின்னா, இந்த என்ட்ரன்ஸ் வந்து நடந்து வர்றவங்களுக்காக ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து காரில் வர்றவங்களுக்காக அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது வழியாக உள்ளே போகலாம். ஆனால் நான் இந்த வழியாக போகாதது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. இன்னைக்கு வந்து க்ளோஸ்டு. நார்மலாக இந்த ஃபோர்ட் வந்து வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் ஓப்பன்னு சொன்னார். சாட்டர்டே மட்டும் ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த இன்ஃபர்மேஷன் சரியாக செக் பண்ணல, பின்னாடி போகிறவர் தான். இன்னைக்கு இந்த ஃபோர்ட் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன், வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக. உள்ள சுற்றி பார்க்க ஆசைப்படுறியான்னு கேட்டார். நானும் ஆமான்னு சொன்னேன். சரி வா சுற்றி பாரு அப்படின்னு சொல்லி எனக்காக இப்போ டோரை ஓப்பன் பண்ணி சுற்றி பார்க்க அலோவ் பண்ணார். அதனால இந்த மொத்த ஃபோர்ட்டும் நான் மட்டும் தனியாக போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன். உள்ள நிறைய ஃபோட்டோஸில் வந்து இங்கே சுற்றி இருக்கிற நிறைய ஏரியாவில் போர் நடக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் நிறைய இருந்துச்சு, உண்மையான ஃபோட்டோஸ். ஸோ அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது அந்த லொக்கேஷன் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. அண்ட் வாரில் யூஸ் பண்ண சில வெப்பன்ஸ் இருக்குது. நார்மலாக இன்னைக்கு க்ளோஸ்டு. ஆனால் நான் வந்த நேரத்துக்கு இங்கே ஏதோ ஒர்க் நடந்துச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்னை கொஞ்சம் உள்ள அலோவ் பண்ணாங்க. நான் மட்டும் தனியாக அந்த மியூசியத்துக்குள்ளே வந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் வெப்பன்ஸ் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் சில ஹெல்மெட்ஸ். இந்த ஹெல்மெட்ஸ் வந்து யார் யூஸ் பண்ணா அப்படின்னா என்னால் இப்போ பேர் சொல்ல முடியாது, அப்படிப்பட்டவங்க யூஸ் பண்ணது. இங்கேருந்து இன்னொரு லொக்கேஷன் போகிறோம், பட் அது இந்த பில்டிங்க்கு பின்னாடி இருக்குது. இங்கேருந்து தெரியல, அங்கே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போதே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. பாம் விழுந்தது, அந்த பாம்ஸோட இதர பாகங்கள், அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. அதில் கொஞ்சம் தான் இருந்துச்சு, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சில பார்ட்ஸ் தான் இருந்தாலும் அந்த பார்ட்ஸ் வந்து இந்த லொக்கேஷன்ல இருந்து அவங்க கண்டுபிடிச்சது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் போர் நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிக்கும் போதே ஃபீலிங் என்னால் சொல்ல முடியல. அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஏரியாவில் இப்போ நம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கிறோம், ஆனால் இதில் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் நம்மளால வரக்கூட முடியாது, அதெல்லாம் போட்டு தள்ளிடுவாங்க. அப்படிப்பட்ட ஏரியாக்கள் இதெல்லாம். சரி, நான் அதில் பார்த்ததுல ஒரு லொக்கேஷன் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அந்த லொக்கேஷனில் நிறைய ஃபோட்டோஸ் உள்ள வச்சுருந்தாங்க. அந்த லொக்கேஷன் பக்கத்தில் முடிஞ்சா போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ போயிட்டு இருக்கிறேன். என்னால் இன்னைக்கு அந்த ஏரியாவுக்கு போக முடியுமான்னு தெரியல, எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியல. போய் பார்க்கலாம். மழை வர ஆரம்பிச்சிருச்சு, பட் இந்த லொக்கேஷனை பார்க்காம நான் வீட்டுக்கு போகிறதா இல்லை. ½ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேஷன் இருக்குது. ஃபைனலாக நான் பார்க்கணுன்னு நினச்ச லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டாச்சு தான். இது அந்த மியூசியத்தில் நான் வந்து ஃபோட்டோவாக பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் இந்த ஸ்டாச்சுவை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்கிறாங்கன்னு. அது கூட அந்த ஸ்டாச்சுவை கம்பேர் பண்ணி பாருங்கள், அது அவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய சிட்டிஸில் இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் நான் பார்த்துருக்குறேன், ஆனால் இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை மாதிரி இந்த ஸ்டாச்சு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. நான் வந்து அந்த மியூசியத்தில் வச்சு எடுத்த ஃபோட்டோஸை வந்து சைடில் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ரிவரோட அந்த பக்கம் ஒரு கேசில் இருக்குது, அடுத்தது அந்த பக்கம் தான் போகிறோம். அண்ட் அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு கேபிள் கார் போகுது. அந்த கேபிள் கார் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, கேபிள் காருக்கு டிக்கெட் வாங்குறது இங்கே தான். கேபிள் கார் அங்கே லெஃப்டில் இருந்து என்ட்ரன்ஸ் போகுது. ஸோ இங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற லொக்கேஷனுக்கு போகிறோம், ஜாம் ஆகிக்கிறோம். ஓகே, ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
கேபிள் காருக்கு மட்டும் அப்புறம் வந்து லொக்கேஷன் சுற்றி பார்க்குறதுக்கு உள்ள டிக்கெட்டும் இங்கேயே எடுக்கிறோம். இங்கே அப்புறம் ஒரு போட்டும் இருக்குது, புரியல அது என்னென்னு. ஸோ 1 வேக்கு 11 யூரோ, 2 வேக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15 யூரோஸ். ஓகேவா, போகலாம், வீட்டுக்கு போயிடலாம். அது என்னென்னா அங்கே போய் பார்க்குறத விட இந்த பக்கம் இருந்து பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, நான் சொல்லலை. இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதா, பார்த்துக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக போகலாம். சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகலாமா இல்லை இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போகலாமா?